கற்றதனாலாய பயனன் கொல் வாலறிவன் நற்றாள் தொழார் ஏனின். கற்றதனாலாய பயனன் கொல் வாலறிவன் நற்றாள் தொழார் ஏனின். வணக்கம் எவ்ரிபாடி, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இந்த இன்ட்ரடக்டரி செஷன் ஐ கேவ் அ பேர்ட்ஸ் ஐ வியூ. திருக்குறள் எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்குதுன்னு சொல்லி. வாழ்க்கையில் சொல்லுவாங்க, புகழோடு வாழ்ந்துட்டு புகழோட போகிறதுக்கு புருஷார்த்தா, தர்ம அர்த்த காம மோக்ஷா. தமிழில் அறம் பொருள் இன்பம் வீடு சொல்லுவாங்க. அதில் திருவள்ளுவர் எக்ஸ்பிளிசிட்லி அறம் பொருள் இன்பம் மூணையும் எடுத்துட்டு வீடு மோட்சம் அடையிறதுக்கு வழியெல்லாம் சட்லி இன்பிட்வீன் நிறைய குறளில் சேர்த்து சொல்லியிருக்காரு. இதை தான் பார்த்தோம். இப்போ இன்னும் மேலே போகலாம். ஐ வில் ட்ரில் டவுன் டு த குறள். அப்போ திருக்குறளுக்குள்ள இருக்கிற மெயின் டிவிஷன்ஸ் பார்த்தோம். அறத்துப்பால் அறம் பேஸ்ட், எத்திக்ஸ் பேஸ்ட் 38 சாப்டர். அதுக்கு பொருட்பால் இக்கனாமிக் வேல்யூஸ், இக்கானமி பேஸ்ட் 70 சாப்டர். அண்ட் மூணாவது இன்பத்துப்பால், தட்ஸ் ஃபார் த லவ் ஃபார் த ஹியூமன் கைண்ட் அண்ட் பிட்வீன் த பீப்புள் 25 சாப்டர். அண்ட் ஐ ஹட் ஆல்சோ மென்ஷன்ட் I will be covering only the அறத்துப்பால் அண்ட் பொருட்பால். மொத்தம் 38 + 70 108 சாப்டர் ஆர் அதிகாரம். ஒவ்வொரு அதிகாரத்திலையும் 10 குறள் இருக்கும். அப்போ 108 அதிகாரம் 1080 1080 குறள். அதில் ஒவ்வொரு அதிகாரத்திலையும் ஐ எம் பிளானிங் டு கவர் 2 குறள் சாம்பிள். அப்போ யூ கேன் கால்குலேட் எவ்வளோ குறள் நம்ம பண்ண போகிறோம், எவ்வளோ குறள் நீங்களே அதுக்கு மேலே சொந்தமாக படிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் வரணும். படித்ததுன்னா அதனுடைய மீனிங்கும் நல்லா புரியணும். அதுதான் எய்ம் ஆஃப் த எக்ஸசைஸ். அண்ட் டோட்டலாக 133 சாப்டர்ஸ், 1330 குறள். வி ஆர் கோயிங் டு டேக் அப் 108 சாப்டர் ஆர் அதிகாரம், 108 அதிகாரம் பேச. முதல்ல நம்ம எடுத்துக்கிறது அறத்துப்பால், எத்திக்கல் அண்ட் மாரல் வேல்யூஸ். அதில் உள்ள போகும்போது 4 பகுதி. பாயிரம் இன்ட்ரடக்ஷன், அதில் 4 அதிகாரம். இல்லற இயல், த டொமஸ்டிக் வெர்ச்சூஸ், அதில் 20 அதிகாரம். துறவரவியல், அசெட்டிக் வெர்ச்சூஸ், அதில் 13 அதிகாரம். ஊழியல், த டெஸ்டினி ஆர் கர்மா, அதில் 1 அதிகாரம். ஸோ மொத்தம் 38 அதிகாரம் அறத்துப்பாலில் பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம எடுத்துக்கிறது பாயிரம் ஆர் த இன்ட்ரடக்ஷன். நான் சொன்ன திருவள்ளுவர் ஹேஸ் அ யுனீக் வே ஆஃப் இன்ட்ரடியூசிங் த என்டையர் திருக்குறள். போகலாம். நம்ம பாயிரத்தில் 4 அதிகாரம். ஒன்று கடவுள் வாழ்த்து, இன்வொகேஷன் ஆர் இன் பிரைஸ் ஆஃப் காட். ரெண்டாவது வான் சிறப்பு, த க்ளோரி ஆஃப் ரெயின். மூணாவது நீத்தார் பெருமை, த கிரேட்னஸ் ஆஃப் அசெட்டிக்ஸ். நாலாவது அரண் வலியுறுத்தல், assertion of the strength of virtue. இதில் important point notice, திருவள்ளுவர் சொல்றாரு, உலகத்தில் தர்மம் இருக்கணும், அற வழியில் எல்லாரும் வாழறதுக்கு விருப்பப்பட்டாங்க, அதுக்கு வழி இருக்கணும்னு சொன்னால் 4 ஃபேக்டர்ஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அந்த 4 ஃபேக்டர்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்குது. ஒன்று கடவுள். அப்போது கடவுளோட சிந்தனை வேணும், சூப்பர் பவர் நம்பிக்கை வேணும், என்னென்ன வரும் அது அதில் சொல்லும். ரெண்டாவது வான் சிறப்பு, த க்ளோரி ஆஃப் ரெயின். மழை இல்லைன்னா எப்படி அறம் முடியாது சொல்லி காமிக்கும். நீத்தார் பெருமை, த கிரேட்னஸ் ஆஃப் அசெட்டிக்ஸ் டு கைட் அஸ்,
help us in the righteous path. And fourth வந்து அரண் வலியுறுத்தல், assertion of strength of virtue to keep on telling ourselves so that it becomes a part of our life. தர்மம் 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 சொல்லி இந்த 4 ஃபேக்டர்ஸும் important. So திருவள்ளுவர் has taken it in the introductory part. நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஒவ்வொரு அதிகாரத்திலையும் 2 குறள் எடுத்துட்டு எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுப்பேன். ஆனால் இந்த பாயிரம் இன்ட்ரடக்ஷன் 4 அதிகாரத்துக்கு மட்டும் ஒவ்வொரு அதிகாரத்திலையும் 4 குறள் எடுத்துட்டு எக்ஸ்பிளனேஷன் சொல்றதுக்கு பிளான் பண்ணியிருக்கேன். தி ரீசன் இஸ் இந்த 4 அதிகாரத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்னா மீதி அதிகாரமெல்லாம் ஃபாலோ பண்ணுறது இன்னும் ஈஸியாக இருக்கும். ஆல்சோ உலகத்தில் தர்மம் இருக்கணும்னா அற வழியில் people have to go, righteous way the people have to follow அப்படின்னு இருக்கணும்னா there are 4 guiding factors, 4 influencing factors which are essential for that. அதில் வந்து திருவள்ளுவர் லிஸ்ட் அவுட். ஒன்று வந்து கடவுள். கடவுள்ங்கிறது ஒரு சூப்பர் பவர், யூ கால் பை எனி நேம், an all pervasive omnipresent சூப்பர் பவர். அந்த கடவுள்னு ஒரு நம்பிக்கை இருந்ததுன்னா அதில் அட்வான்டேஜஸ் உண்டு. பிரைமரி அட்வான்டேஜ், கடவுள் நம்பிக்கை இருந்ததுன்னா ஐ வில் ஸ்டார்ட் பிலீவிங் தெர் இஸ் அ சூப்பர் பவர் who is keeping a track of all my actions. அப்படி மனசில் இருந்ததுன்னா தப்பு செய்யறதுக்கு பயம் வரும். இட் will always keep us in the righteous path. ரெண்டாவது அட்வான்டேஜ், that all pervasive creator, the protector, is with me அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருந்ததுன்னா it will boost our self confidence in withstanding to any troubles that may come in the path of our progress. அதனால பயந்துக்க மாட்டோம், நேர் வழியிலேயே போயிட்டு இருப்போம். ஸோ திருவள்ளுவர் takes கடவுள் as the first and foremost to start. முதல் குறளை பார்க்கலாம். கற்றதனால் ஆய பயனென்கொல் வாலறிவன் நற்றாள் தொழார் எனின். இந்த குறள் நான் இன்ட்ரோடக்டரி செஷன்லையும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தேன். இதே குறள் டைட்டில் சாங்லையும் வருது. ஜஸ்ட் ஃபார் அ குவிக் ரீகேப், மேலே இருக்கிற நம்பர் 1 வந்து அதிகாரம் எண். டோட்டல் 133 அதிகாரம் இந்த ஹோல் திருக்குறள். ஆல் அதிகாரம் சீரியலி நம்பர்ட். இந்த பிராக்கெட்டில் போட்டிருக்கிற நம்பர் 2ங்கிறது வந்து இந்த குறளுடைய எண். மொத்தம் 1330 குறள், 1330 குறள். எவ்ரி குறள் இஸ் சீரியலி நம்பர்ட். ரைட். இதே குறள் இங்கிலீஷில் டிரான்ஸ்லிட்டரேட்டட். கற்றதனால் ஆய பயனென்கொல் வாலறிவன் நற்றாள் தொழார் எனின். வாலறிவன்கிறது வந்து the pure superpower, all pervasive, all knowing God. அந்த கடவுளுக்கு நற்றாள், தாளுன்னா கால், லெக். அப்போ when do we show our respect, obeisance, the total submission to somebody? We have a culture where in front of the elders we prostrate or touch their feet, and same thing for the God. So அது வந்து it reflects or it builds up respect, the humility and submission. இதெல்லாம் கூட சேர்ந்து வரும். ஸோ திருவள்ளுவர் says கற்றதனால் ஆய பயனென்கொல். See, many of us have got கர்வம் ஆர் ஈகோ. நிறைய படிச்சுட்டேன்னு சில பேர் கர்வம், நிறைய பணம் வச்சிருக்கிறேன்னு சொல்லி சில பேர்த்துக்கு கர்வம்.
என்கிட்ட நிறைய பவர் இருக்குது, எனக்கு நிறைய சப்போர்ட் இருக்குது சொல்லிட்டு சில பேருக்கு கர்வம். ஆனால் திருவள்ளுவர் சேஸ் இதெல்லாம் நான்ங்கிறத விட்டுட்டு யூ மஸ்ட் have the faith and submission to the super god, supreme power. So he says கற்றதனால் ஆய பயன் என்கொல். What is the use of your having learnt whatever you think you have learnt or earned money or the power whatever we have? பயன்னா அதனுடைய பிரயோஜனம், the benefit or use. What is the use of all your skills or wealth or whatever when if you do not have the humility or the utmost faith in the superpower? So superpower மேல நம்பிக்கை இருந்ததுன்னா, மரியாதை இருந்ததுன்னா தப்பு செய்ய மாட்டோம். So திருவள்ளுவர் emphasizes that the primary thing that we should have is the absolute faith in the superpower. Let's now see the meaning that's given in the books. Just a recap. அந்த மேலே இருக்கிற நம்பர் 2 குறளோடு எண். விளக்கம் இன் தமிழ். தூய அறிவு வடிவாக விளங்கும் இறைவனுடைய நல்ல திருவடிகளை தொழாமல் இருப்பாரானால் அவர் கற்ற கல்வியினால் ஆகிய பயன் என்ன? இங்கிலீஷ்ல what is the use of learning if one does not have the humility to bow down before the all-knowing creator? So திருவள்ளுவர் the super power மேல நம்பிக்கை, absolute faith இருக்க வேண்டிய அவசியத்தை இதுல வலியுறுத்தியிருக்காரு. குறள் இன்னொரு தரம் பார்க்கலாம். கற்றதனால் ஆய பயனென்கொல் வாலறிவன் நற்றாள் தொழார் எனின். So the first and foremost factor, essential dharmam நிலையா இருக்கிறதுக்கு for us to be able to follow the righteous path, கடவுள் நம்பிக்கை. So this is what திருவள்ளுவர் says. We will go into the next குறள். In the previous குறள் நம்ம பார்த்தோம், திருவள்ளுவர் said we should have absolute faith and submission to the superpower. Otherwise என்ன படிச்சிருந்தாலும் என்ன அச்சீவ் பண்ணிருந்தாலும் it's waste சொன்னாரு. Right, the natural question will come, நம்ம அந்த submission, obeisance, faith இருந்ததுன்னா அதனால என்ன பெனிஃபிட் கிடைக்கும்? ஸோ திருவள்ளுவர் ஆன்சர்ஸ் இன் திஸ் குறள். குறளை பார்க்கலாம். வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல. அதிகாரம் எண் 1, குறள் எண் 4. எங்கூட சேர்ந்து சொல்லுங்க. வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல. இந்த வேண்டுதல் வேண்டாமை இலான் is the attribute திருவள்ளுவர் gives to the superpower. இந்த வேண்டுதல் வேண்டாமைங்கிறது neither the extreme of love nor the extreme of hatred, the duality இல்லாம neutral approach. That is the power of the superpower. If we want to elevate ourselves, நம்ம நிலையிலிருந்து மேலே போகணும்னா இந்த பழக்க வழக்கங்களெல்லாம் நம்மளும் கொண்டு வரணும். அப்போ அந்த கடவுளை நம்புறவங்களுக்கு இந்த வேண்டுதல் வேண்டாமை, அட்டாச்ட் டிட்டாச்மெண்ட், ரொம்ப அட்டாச்சாகவும் இல்லாமல் ரொம்ப டிட்டாச்சாகவும் இல்லாமல் நியூட்ரல் பாத்தில் போயிட்டு இருந்தாங்கன்னா அந்த மாதிரி சேர்ந்தவங்களுக்கு யாண்டும் இடும்பை இல்லை. யாண்டும்னா எப்பவுமே forever, இடும்பைன்னா துன்பம், trouble. So he says neutral approach, equanimity, அந்த attitude இருந்ததுன்னா
they never have trouble in life. Is that possible, to have a life without the trouble? What it really implies is, irrespective of what the troubles that arise, if we develop this attitude by following the path of neutrality, equanimity, because that is the supreme attribute of the supreme power, then we will develop the mental strength to withstand whatever comes. Nothing will affect us. That's what it means. So Thiruvalluvar talked about the need, and now he says why. குறள் எண் 4 புக்கில் கொடுத்திருக்கிற மீனிங் பார்க்கலாம். விளக்கம்: விருப்பு வெறுப்பு இல்லாத கடவுளின் திருவடிகளை பொருந்தி நினைக்கின்றவர்க்கு எப்போதும் எவ்விடத்திலும் துன்பம் இல்லை. The English explanation: God is without desire or aversion. Evil will never come on those humans who surrender to him unconditionally. So the point that is emphasized here is, and the viruppu veruppu, extreme of love, extreme of hatred illama neutral path எடுக்கிறதுக்கு ஒரு மனநிலை டெவலப் பண்ணோம்னா வாழ்க்கையில we will not be affected by the troubles that come. குறளை இன்னொரு தரம் பார்க்கலாம். வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல. அப்போ நம்ம irrespective of the trouble, எந்த துன்பம் வந்தாலும் அதனால துவண்டு போகாம ரைச்சியஸ் பாத்துல இருக்கிறதுக்கு கடவுளை நம்பணும், இந்த ஆட்டிடியூடை டெவலப் பண்ணிக்கணும். அடுத்த குறள் பார்க்கலாம். கடவுள் நம்பிக்கை, faith in the supreme power எல்லாம் சொல்லிட்டு வரும்போது திருவள்ளுவர் beautifully brings in the attitudes we should develop alongside. அப்போ மனநிலையை மாத்திக்கிறதுக்கு வழியும் கூடவே சொல்லிட்டு வர்றார். போன குறள்ல சொன்னாரு அந்த எக்ஸ்ட்ரீம்ஸ், விருப்பு வெறுப்பு இல்லாம நியூட்ரல் பாத். இப்போ அடுத்த குறள்ல வரப்போற பாயிண்ட் வந்து வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இன்ஃபேக்ட் தே சே வாழ்க்கையில வர ப்ராப்ளம் எல்லாம் நம்ம வந்து இந்த ஐம்பொறி சொல்லுவாங்க, த 5 sense organs, இந்த கண்ணு, காது, வாய், மூக்கு, நாக்கு, அண்ட் த உடல் ஆர் த தோல். இதுதான் சென்ஸ் ஆர்கன்ஸ். பார்க்கறது, கேட்கறது, சுவைக்கிறது. ஸோ த ஐஸ் அண்ட் த இயர்ஸ் அண்ட் த those 5 sense organs, they are the root cause of all problems. Because கண் போன போக்கில் கண்ணுக்கு இஷ்டப்பட்ட மாதிரி நம்ம விட்டுதுன்னா that is when the problem comes. We want to see everything that is attractive. We want to buy, possess things which are attractive. அதே மாதிரி கேட்கறது, அதே மாதிரி சுவைக்கிறது, all that. ஸோ திருவள்ளுவர் அடுத்த குறள் நான் எடுத்துட்டு இருக்கிறதுல this is the point he is bringing forth. குறளை பார்க்கலாம். பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார். குறள் எண் 6, அதிகாரம் 1. எங்கூட சேர்ந்து சொல்லுங்க. பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார். இதுல வந்து திருவள்ளுவர் brings forth the attributes of the God. பொறிவாயில் ஐந்தவித்தான், பொறிங்கிறது நான் சொன்னேன், இந்த கண்ணு, காது, மூக்கு, இந்த சென்ஸ் ஆர்கன்ஸ் 5, they are 5. The root cause of all problems of life are because we allow them to stray into their own path. அதை கண்ட்ரோல் பண்றது தான் ஆரம்பத்தில் சொல்லியிருந்தோம்.
திரும்பி இந்த பாயிண்ட் வரும். One of the important things if one wants to avoid troubles in life is to be able to control the sense organs. So கடவுளுக்கு வந்து இந்த பொறிவாயில் 5 அவித்தான், அந்த 5 வந்து those 5 sense organs அதை வந்து கண்ட்ரோலில் வச்சுட்டு இருக்கிற கடவுள் அப்படின்னா we should also develop that attitude or the ability to control the 5 sense organs. பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார், பொய் இல்லாம உண்மையா truthfully ஒழுக்க நெறி நின்றார், to follow in the righteous path, to follow the dharmic ways, to have a belief that we can progress and grow with the straight path. அப்படி இருக்கிறவங்க நீடு வாழ்வார் means they will live forever. That means their name and the fame will stay much longer after they are gone. அப்போ பொறிவாயில் 5 அவித்தான் அது வந்து கடவுள், அந்த attributes அதை வந்து we should develop the 5 sense organs, control of them, not allowing them to follow their sense objects of pleasure. அது இல்லாமல் டெவலப் பண்ணோம்னா வாழ்க்கையில் ப்ராப்ளம் வருது, ரொம்ப குறைஞ்சி போயிடும். All problems arise because of that. It's a very lovely குறள். இதனுடைய புக்கில் கொடுத்திருக்கிற மீனிங் பார்க்கலாம். ஐம்புலன் ஆசைகளையும் ஒழித்த இறைவனது மெய்யான ஒழுக்க நெறியில் நிற்பவர் பிறப்பும் இறப்பும் இல்லாமல் நிலைத்து வாழ்வார். English explanation: superior power is beyond the 5 senses. Anyone who follows in his path genuinely will achieve everlasting fame. I may mention here, if we have to pick up one point which is repeated again and again in Bhagavad Gita, it is this, the control of the senses. So Thiruvalluvar has started it in the initial chapter itself of the necessity for control of the sense organs, and having faith in the God and having belief that God is with these attributes, and we should also try to emulate. That's the whole idea. குறள் இன்னொரு தரம் பார்க்கலாம். பொறிவாயில் 5 அவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார். அப்போ உண்மையான ஒழுக்கத்தோட இந்த 5 சென்ஸ் ஆர்கன்ஸ் கண்ட்ரோல் கொண்டு வந்தோம்னா the name and fame will carry on much longer and it will be easy to follow the righteous path. அடுத்த குறள் பார்க்கலாம். நான் முதல்ல சொல்லியிருந்த மாதிரி பாயிரத்தில் மட்டும் ஒவ்வொரு அதிகாரத்திலையும் 4 குறள் கவர் பண்ணுவேன். ஃபார் ரெஸ்ட் ஆஃப் த அதிகாரம் ஒவ்வொரு அதிகாரத்திலையும் 2 குறள் கவர் பண்ணுவேன். இப்போ we have already seen 3 குறள் in this first அதிகாரம் கடவுள் வாழ்த்து. Let's see now the 4th one for the day. அண்ட் திருவள்ளுவர்கிட்ட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி, தட்டி கொடுக்க வேண்டிய நேரத்தில் தட்டி கொடுப்பாரு, தட்டி கேட்க வேண்டிய நேரத்தில் தட்டி கேட்க தயங்க மாட்டார். இடிக்கணும்னா இடிப்பார். இந்த குறள் அதுக்கு ஒரு உதாரணம். குறளை பார்க்கலாம். கோளில் பொறியின் குணமிலவே எண் குணத்தான் தாளை வணங்கா தலை. எங்கூட சொல்லுங்க. கோளில் பொறியின் குணமிலவே எண் குணத்தான் தாளை வணங்கா தலை. இங்கே திருவள்ளுவர் கடவுளை எண் குணத்தான் சொல்றாரு. That is the God is endowed with 8 superior virtues. எண் குணத்தான் சொல்லி. அண்ட் இதுல ஒன்று பாயிண்ட் பார்க்க வேண்டியது கோள்ங்கிறது the
anatomical parts of our body, the 5 sense organ related anatomical parts like the ears, physical ear, the nose, the tongue, the skin and the eyes. But பொறிங்கிறது வந்து இந்திரியம், the power of sight, ability to see, the power of hearing, the power of smelling, that is what is the pori. And even a dead body has got the anatomical ears and the eyes, but then the dead body is not able to see, nor will it be able to hear or the other 3 functions. So திருவள்ளுவர் இந்த கடவுளை சரண்டர் பண்ணி தாளை வணங்க அவருடைய காலில் வணங்காதவங்க, the people who do not surrender and try to imbibe the qualities attributed to the God, அவங்க வந்து they are as useless as a body having the anatomical part without the physiological function. It's a hard hitting thing, exhorting people that they should have the humility to accept the superpower and to surrender. Let's see the meaning given in the books. விளக்கம்: பார்க்க முடியாத கண், கேட்க முடியாத காது போல 8 குணங்களை உடைய இறைவனின் திருவடிகளை வணங்காதவர் இருந்தும் பயனில்லாதவரே. Explanation in English: anyone who does not worship the feet of God, who is possessed of 8 attributes, is as useless as sense organs without the power of sensation. So திருவள்ளுவர் hard hits here saying that கடவுளை முழு மனசோட நம்பிக்காதவங்க கண் இருந்தும் குருடர், காது இருந்தும் கேட்க முடியாதவர், அந்த மாதிரி ஸ்டேட்டஸ் சொல்லி. குறளை இன்னொரு தரம் பார்க்கலாம். கோளில் பொறியின் குணமெலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை. ஸோ நம்ம கடவுள் வாழ்த்துல 4 குறள் பார்த்தோம். கடவுள் the primary factor, most important factor out of the 4 factors responsible for keeping us in the righteous path. So அடுத்த வாரம் 2வது அதிகாரம் பாயிரத்துல பார்க்கலாம். டேக் கேர். வணக்கம் everybody. கற்றதனாலாய பயனென் கொல் வாலறிவன் நற்றாள் தொழார் ஏனின்